எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்க பண்ண போறது ஸ்பைசியான மசாலா பாப்கார்ன். இது குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ப்ரீமிக்ஸ் பாப்கார்ன் மிக்ஸ். இது மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும் பேக்கெட்டா. விலையும் கம்மியா இருக்கும். இது என்னன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், உணக்க மிளகாயை சூடு பண்ணி பொடிச்செடுத்துருக்கேன், மிளகு பொடிச்செடுத்தது, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, ஜீரகம் வறுத்து ஸ்மாஷ் பண்ணது, இது பட்டர், மிளகுத்தூள், இது கரம் மசாலா. இதோட மெத்தட் எப்படின்னு நமக்கு பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா ஜீரகம் வறுத்து பொடிச்சது, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுட்டு அது சிம்மில் தீ ஆன் ஆக்கி சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த பட்டர் 25 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒன்று மெல்ட் ஆகட்டும். அதுக்காக ஒன்று சின்னதாக இலக்கி விட்டுறேன். அடி கட்டியுள்ள பாத்திரத்தில் தான் இது பண்ணணும். இல்லாட்டினா இதெல்லாம் கருகிடும். இதில் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாப்கார்னோட மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது பாப்கார்ன் மிக்ஸ்லேயே உப்பு இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இது ஒன்று நல்லா எல்லாத்துக்கும் கரெக்டாக ஹீட் கிடைக்கிற மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த மசாலா இந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ஸும் அந்த பாப்கார்னோட மிக்சர் ஆட் பண்ணிக்கினதப்புறம் ஹீட் மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். என்னத்தான் இதில் ஒன்று பாப் ஆகும். இது வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆவி கொஞ்சமாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க.
இதோட லிட்டை தூக்கிடாதீங்க, அது அப்படியே இருக்கணும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடி கட்டியில் பாத்திரத்தினால சூடு அப்படியே உள்ளுக்கு இருக்கும். பாப்கார்ன் வெடிக்க தொடங்கியாச்சுன்னா இதோட ஃப்ளேம் லோவில் வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக பாப்பாக தொடங்கினதும் எல்லாம் வெடிக்காது, அதனால ஷேக் பண்ணி விட்டுருங்க, தான் இது பாப்பாகும். இந்த ரெசிபியை நமக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் தயாராகிடுச்சு.